ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மிராக்கிள் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரெக்னன்சி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம என்ன தான் ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை மெடிசின்ஸ் ரீதியாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணாலும் சரி, உங்களுக்கு ரிசல்ட் இருக்கலாம், சம்டைம்ஸ் ரிசல்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் நீங்கள் வந்து எது பண்ணாலும் கூடவே வந்து இது பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறது தான், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். நம்ம என்ன மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் கூடவே வந்துட்டு இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஹோம் ரெமிடிஸில் கிடைக்காத ரிசல்ட்டும், உங்களுக்கு மெடிசின்ஸில் கிடைக்காத ரிசல்ட்டும் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்கு க்ரோத் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறவங்களும், இல்லை எக்கு வந்து கரெக்டாக வெடிக்கலை, கருமுட்டை வந்து வெடிக்கலை அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்கு க்ரோத் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த எக்கு வந்து ரப்சர் ஆகுதும் கரெக்டான டைமில் வந்து நடக்கும். இது வந்து சரியாக நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி மூலமாக தான் பார்க்க முடியும். அதாவது ஸ்கேனில் தான் வந்து பார்க்க முடியும் உங்களுக்கு எக் க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டோம். இந்த எக்கு வந்து ரப்சர் ஆகிறது எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் மூலமாக தான் வந்து பார்க்க முடியும். ஸோ இதை வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி மூலமாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி எக்கு வந்து எப்போ ரப்சர் ஆகுது, எக்கு வந்து அதாவது கருமுட்டை எப்போ வெடிக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த டைமில் வந்து நீங்கள் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் வந்து ஃபேமிலியில் இருந்தீங்க அப்படின்னா வந்து பேபி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஸ்கேன் பார்த்தா தான் தெரியும். ஸோ இது தவிர நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி வந்து உங்களுக்கு டிலே ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்கல்ல. ஸோ அது கூடவே வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணணும். என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் வந்து வாக்கிங் போகலாம். அது வந்து ரொம்ப நார்மலான விஷயம் வந்து வாக்கிங் போகிறது தான். ஸோ ஒரு 1/2 hour வந்து நீங்கள் வாக்கிங் போகலாம். அதுக்கப்புறமா இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். சில பேர் வந்துட்டு ஒரு யோகா மாஸ்டரே வந்து வச்சுப்பாங்க. ஸோ அவங்க மூலமாகவே வந்துட்டு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களே பார்த்திங்க அப்படின்னா, கரெக்டாக இந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணுறவங்க, இந்த அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு கன்சல்ட்டிங் மாதிரி போவாங்கள்ல. ஸோ அவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி யோகாலாம் வந்து நிறையவே வந்து பண்ணுவாங்க. ப்ரெக்னன்சி யோகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலமாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படிங்கும்போது நமக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து செலவாகும். இப்போ பேபி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அப்படின்னாலே அமௌண்ட் வந்து அப்படி நம்ம கையிலேருந்து சரசர அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து செலவாகும். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலேருந்தே வந்து நார்மலாக பேசிக்கான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சு பேசிக்காக அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நார்மலாக நீங்கள் என்ன மெடிசின்ஸ் எடுப்பீங்க அப்படின்னா, பேபி இல்லை ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்துட்டு இந்த அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட், ஸோ இந்த மாதிரி வந்து சத்து மாத்திரைகள் தான் வந்து எடுப்போம். ஏன்னா அந்த சத்து மாத்திரைகள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே வந்து இந்த எக் க்ரோத் எல்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும், பேபி வந்து சீக்கிரம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் பேபி டிலே ஆகுது அப்படிங்கும்போது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி வந்து எடுப்பாங்க. அதை தவிர உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேன் பார்ப்பாங்க. பேபி வந்து ரொம்ப டிலே ஆகிட்டு அப்படிங்கும்போது ஸ்கேன் பார்ப்பாங்க. ஸ்கேனில் வந்து உங்களுக்கு யூட்ரஸில் வந்து நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்குதா, இல்லை எதனால பேபி டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்து அதில் ஏதாவது சப்போஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ், மெடிசின்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கணும். சில பேருக்கு வந்து மெடிசின் எடுத்தாலுமே வந்து இந்த கருமுட்டை வந்து ஒழுங்காக வளர்ச்சி இல்லாமல், கருமுட்டை வெடிக்காமல், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எக் க்ரோத்து, எக் ரப்சர் இதெல்லாமே வந்து நார்மலாக நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறீங்க இல்லை, கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக ரெகுலராக ஏதோ பெரிய விஷயம் மாதிரி ஃபாலோ பண்ணாமல் சும்மா உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் வாக்கிங் போங்க, கொஞ்சம் நேரம் வந்து இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ப்ரெக்னன்சி யோகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து தெரியும், நிறைய இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஓவுலேஷனுக்கு முன்னாடி பண்ணுற யோகாஸ், ஓவுலேஷனுக்கு அப்புறம் பண்ணுற யோகாஸ், இந்த மாதிரி வந்து சில யோகாஸ் இருக்கும். ஆஃப்டர் ஓவுலேஷன் நீங்கள் வந்து உங்கள் வயிறு வந்து ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி, அதாவது வயிறு அழுத்துற மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா வந்து சப்போஸ் பேபி ஃபார்ம் ஆயிருந்து அப்படின்னா அது ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாம் ஆஃப்டர் ஓவுலேஷன் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. சும்மா வந்து வாக்கிங் போகிறதெல்லாம் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். அதாவது பிஃபோர் ஓவுலேஷன் போகலாம், ஆஃப்டர் ஓவுலேஷன் இல்லை உங்களோட ப்ரெக்னன்சி டைம் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து வாக்கிங் போகலாம். ஸோ வாக்கிங் போகிறதுனால உங்களோட பேபி வந்து பாதிக்கப்படாது. சப்போஸ் நீங்கள் கன்சீவ் இருந்தீங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற கரு வந்து பாதிப்படையாது. சின்ன சின்ன மெடிடேஷன், அதே மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்ன்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு
ஃபுல் டீட்டெயில் வந்து யூடியூப்லேயே வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ஹிப்புக்கு கீழே நல்லா வந்து ஆக்டிவாக இருக்கும், யூட்ரஸ்லாம் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும், உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும், உங்களோட ஃபர்டிலிட்டியை வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், பிசிஓடி ப்ராப்ளம் வந்து சரி செய்யும், அதே மாதிரி எக்கு க்ரோத் நல்லாயிருக்கும், எக் ரப்ச்சர் வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாகும். கண்டிப்பாக வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம். ஒரு 100 200 ஸோ அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ பண்ண முடியுதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே வந்து நிறைய கவுண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசைப்படாதீங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு கால் வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெடிசின் மூலமாக, ஹோம் ரெமிடிஸ் மூலமாக வந்து ப்ரெக்னென்சி இல்லாதவங்க கூட இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். ஏதோ வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் கண்டிப்பாக டெய்லி வந்து சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுங்கள். சீக்கிரமே நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய குட் நியூஸையும் கண்டிப்பாக எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட குட் நியூஸை நானும் கேட்குறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக கீழே கமெண்ட்டில் என்கிட்ட சொல்லுங்கள். அதே மாதிரி பர்சனலாக என்கிட்ட பேசணும் அப்படின்னா மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.